ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண் மொபைல் சர்வீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விவோ Y15. இந்த மொபைலில் கஸ்டமர் வந்து சார்ஜ் ஏறலைங்கிற கம்ப்ளைண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் ப்ளக்இன் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் இண்டிகேஷன் காட்டுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஓகே, அனேபிள் டு சார்ஜ் ப்ளீஸ் கான்டாக்ட் அவர் ஆஃப்டர் சேல் சர்வீஸுங்கிற மாதிரி வருது. ஓகே, இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைல் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிடலாம். டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சிம் ட்ரே வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, பேக் டோரை டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு வந்து சிசி போர்டை வந்து தனியாக எடுக்க போகிறோம். இப்போ சிசி போர்டை தனியாக எடுத்தாச்சு. இதில் வாட்டர் டேமேஜ் எதுவும் ஆயிருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இந்த ரப்பர் வந்து எடுக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக வந்து வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் கூட சார்ஜ் ஏறாமல் இருக்கலாம். ஹெட்ஃபோன் ஜாக்கெட் இருக்கிற மாதிரி அந்த ரப்பர்லேயும் வந்து நிறையா வந்து வாட்டர் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒயிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஐபி வச்சு நல்லா ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். பக்கத்தில் மைக் இருக்கும். மைக்கில் படாத அளவுக்கு நம்ம பண்ணணும், இல்லைன்னா மைக் வந்து ஒர்க் ஆகாது. ஐபி எடுத்து ஒரு டைமுக்கு வந்து 3 டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம் ஐபி வச்சு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதேமாதிரி லாஸ்ட் டைம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் மொபைல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் வந்து போடாமல் இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கெட் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணல அப்படின்னா ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து காமிக்கும். அதனால தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ மொபைலில் மாட்டி கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சார்ஜரை வந்து ஃப்ளக் பண்ணி பார்க்கலாம். ரிங்கர் பாக்ஸ் மாட்டும்போது பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக நசுக்குனீங்க அப்படின்னா வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ளக்இன் பண்ணியாச்சு. ப்ளக்இன் பண்ணோன்னா இப்போ சார்ஜ் இண்டிகேஷன் காட்டுது. ஓகே, மறுபடியும் அதே மாதிரி தான் காமிக்குது. இப்போ வந்து மேலே உள்ள ஷீல்டை வந்து கழட்டிடலாம், ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே. ஓகே, ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஷீல்டை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி கனெக்டரை வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. மொபைலில் கஸ்டமர் கீழே போட்டிருப்பாங்க, பேட்ரி கனெக்டர் வந்து சரியாக ப்ராப்பராக கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ பேட்ரி கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜிங்கில் ப்ளக்இன் பண்ணி பார்க்கலாம்.
மெயின் போர்டில் சப் போர்டு வர ஸ்ட்ரிப்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கேபிள் ப்ளக் இன் பண்ணுவோம். ஓகே, இண்டிகேஷன் காட்டுது. ஓகே, இப்போ சார்ஜிங் ஏறுற லோகோ காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சார்ஜ் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சார்ஜ் போடணும். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். லோ பேட்டரி ப்ளீஸ் வெயிட்னு வருது. ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது. நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். சார்ஜ் இண்டிகேஷன் காமிக்குது, ஆனால் சுத்தமாக ட்ரெயின் ஆனதுனால ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது. டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிடுவோம். எந்தெந்த ரப்பரு இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அசம்பிள் பண்ணிடுவோம். ஓகே, அசம்பிள் பண்ணி சார்ஜரை ப்ளக் இன் பண்ணியாச்சு. திருப்பி இண்டிகேஷன் காட்டுது. ஃபோன் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் ஒரு தடவை. லோ பேட்டரி ப்ளீஸ் வெயிட்னு தான் வருது. இதில் பேட்டரி வோல்ட் எவ்வளோ போகுதுங்கிறத 6-in-1 யூஎஸ்பி போர்ட் சார்ஜர் வச்சுருக்கேன் நான். அதில் கனெக்ட் பண்ணுறேன். அதில் எவ்வளோ சார்ஜ் உள்ளே போகுது அப்படிங்கிறது ஈஸியாக காமிச்சிடும். 1.30 ஆம்பியர் உள்ளே போகுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். A few moments later. இப்போ ஃபோனை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். விவோ லோகோவோடு இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம சார்ஜ் போடும்போது ப்ளக் இன் பண்ணும்போது இண்டிகேஷன் மட்டும் தான் காமிச்சிச்சு. அப்புறம் அனேபிள் டு சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்துச்சு. இப்போ ஆன் ஆகி லோகோ உள்ளே போகுது. ஃபஸ்ட்டு ஆன் ஆகி உள்ளே போயிருதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மொபைல் ஆன் ஆகி உள்ளே வந்துருச்சு. சார்ஜ் இண்டிகேஷன் காமிக்குது. டெம்பர் கிளாஸ் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல. அதில் இண்டிகேஷன் காமிக்குது. வோல்ட்டும் எவ்வளோ போகுதுங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம். அதனால் சார்ஜிங் பிரச்சனை எதுவுமே கிடையாது. சார்ஜிங் கனெக்டரோ வேறு எந்த மெயின் போர்ட்லேருந்து சப் போர்டு வர ஸ்ட்ரிப்போ எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.